பாலியல் குற்றவாளியை போலீசார் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் காலில் குண்டு காயமடைந்த சுந்தரவேல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சுந்தரவேல் தாக்கியதில் 2 காவலர்கள் காயமடைந்து பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். பன்ருட்டி அருகே 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்தவரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறது போலீஸ். பாலியல் வன்கொடுமை வழக்கில் சுந்தரவேல் என்பவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். பன்ருட்டி அருகே காடாம்புலியூரில் பதுங்கியிருந்த சுந்தரவேலுவை போலீசார் சுட்டு பிடித்தனர். தற்போது அவரை மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணதாசன் இணைப்பில் இருக்கிறார். கண்ணதாசன், விவரங்கள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள திராசு கிராமத்தைச் சேர்ந்தவர் கௌசல்யா. 80 வயதான இந்த மூதாட்டி தனது மகன் சங்கருடன் வசித்து வருகிறார். மூதாட்டி கௌசல்யா தினந்தோறும் காலை மாலை 2 வேளைகளிலும் புலவனூர் சாலையில் உள்ள தனியாக நடைபயிற்சி செய்வது வழக்கம். அதுபோல் நேற்று மாலை மூதாட்டி கௌசல்யா வழக்கம் போல புலவனூர் சாலையில் நடைபயிற்சி செய்யும் போது சாலை ஓரத்தில் அமர்ந்திருந்த மது குடித்து இருந்த 2க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மூதாட்டியை வலுக்கட்டாயமாக சாலையில் இழுத்து தரத்தரவென சவுக்கு தோப்புக்குள் இழுத்து சென்று வாயில் மண்ணை கொட்டி சத்தம் போடாத அளவுக்கு அவர் அணிந்திருந்த உடைகளை கிழித்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். மேலும் மூதாட்டி அணிந்திருந்த நகைகளையும் அறுத்து எடுத்து சென்றனர். கடும் பாதிப்புக்குள்ளான மூதாட்டி மயங்கிய நிலையில் சவுக்கு தோப்பில் கிடந்த நிலையில் அப்பகுதிக்கு சென்ற கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மூதாட்டியை மீட்டு கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்நிலையில் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தேடிக்கொண்டிருந்தனர். அப்போது இந்த வழக்கில் தொடர்புடைய சுந்தரவேல் என்பவர் பன்ருட்டி அருகே காடாம்புலியூரில் பதுங்கியிருந்த போது போலீசார் அவரை பிடிக்க சென்றனர். அப்போது போலீசாரை தாக்கிவிட்டு சுந்தரவேல் தப்பி ஓட முயற்சி செய்தார். அப்போது பன்ருட்டி ஆய்வாளர் வேலுமணி துப்பாக்கியால் சுட்டதில் சுந்தரவேல் காயமடைந்துள்ளார். காலில் குண்டு காயத்துடன் தற்போது பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சுந்தரவேல் அனுமதித்துள்ளார். மேலும் சுந்தரவேல் தாக்கியதில் 2 காவலர்கள் காயமடைந்து பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவத்தில் தொடர்புடைய மற்றவர்களையும் தற்போது போலீசார் தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.